உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வார்த்தை வியாபாரி சேனல்ல ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு நாள் ஒருவருடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 குடம் தண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் 2 குடம் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசல் ஓரமாக அந்த 2 குடத்தையும் வச்சுட்டு 2 குடம் தண்ணி எடுக்க போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய கணவர் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. அதுவும் ரொம்ப பசியோட. ஒரு மனிதனுக்கு பசி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை ஒரு நிலையில இருக்காது. ஸோ அவங்க வீட்டுக்கு வர்றப்ப பார்த்தா ஏத்தாப்புல இருந்த குடம் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பசி. தெரியாதனமா அந்த குடத்தை தட்டி விட்டுறாரு. தட்டி விடுறதோடு இல்லாம அதுல விழுந்துடுறாரு, அடிபட்டுடுது. உடனே அவருக்கு இன்னமும் கோபம் மண்டை உச்சிக்கு ஏறிடுது. உடனே அவர் நினைக்கிறார், வீட்டுக்கு வரட்டும் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போதே அவங்களுடைய மனைவி வர்றாங்க. அந்த மனைவி இடுப்புல ஒரு குடமும் தலையில ஒரு குடமும் சுமந்து கொண்டு வர்றாங்க. அப்ப இவர் உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உனக்கு இந்த இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற உனக்கு மூளை அப்படிங்கிறதே இருக்காதா, குடத்தை கொண்டாந்து யாராவது வாசல்ல வைப்பாங்களா, நான் இங்க பாரு தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன், அறிவு இல்லையா அப்படின்னு சொல்ற உடனே, ஏங்க நான் குடத்தை எவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், என் குடத்தை கூட இறக்க விடாம இப்படி பேசுறீங்களே, நீங்க கொஞ்சம் பார்த்து வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றிடுது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு முறை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு பட்சத்துல என்ன பண்றாரு, அந்த கணவன் அந்த பொண்ணை அரைஞ்சிடறாரு. அரைஞ்ச உடனே அவங்களுக்கு தன்மானம் உச்சிக்கு போயிடுது. உடனே சொல்றாங்க, இனிமேல் நான் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த சம்பவம் நம்ம இன்னொரு கோணத்திலையும் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அவங்க இது போல தண்ணி எடுக்க போயிட்டு கொண்டாந்து வச்சிடறாங்க. அவரும் பசிக்காக வர்றப்ப அவருக்கு தெரியாம தட்டி விட்டுறாரு. உடனே அவர் யோசிக்கிறாரு, ஆஹா என்னுடைய மனைவி இவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, நாம இப்படி தட்டி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்த உடனே நம்ம அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அதே போல அவங்க மனைவி வர்றாங்க. மனைவி வந்தோடனே, அம்மா நான் குடத்தை இறக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு குடத்தையும் இறக்குறப்ப அவர் சொல்றாரு, அம்மா நீ வாசல்ல வச்சிருந்த குடத்தை நான் கவனிக்காம தட்டி விழுந்துட்டேன், எனக்கு காலும் கொஞ்சம் வலிச்சிருச்சு, என்னை மன்னிச்சுக்கம்மா, நான் போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீ எவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்ற தெரியுமா, ரொம்ப மன்னிச்சிருமா அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவனுடைய மனைவிக்கு அப்படியே உருகுது. ஆகா இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன், காலில் அடிபட்டுன்னு சொன்னீங்களேங்க, உங்களுக்கு இன்னும் வழி இல்லையே, உட்காருங்க நான் மருந்து தடவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தடவி விட்ட உடனே, இந்த உட்காருங்க நான் சாப்பாடு போறேன், நான் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கணவனுக்கு அப்படியே அகம் ஃபுல்லா குளிருது அப்படின்னா அவருடைய மனசு அப்படியே என்ன ஒரு உன்னதமான மனைவி இவள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தனி பாசம் அவருக்கு பொங்குது. ஸோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை அழகா வாழணும். ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வை நாம 2 புறமும் இருந்து சரி பார்க்கணும், அதை அழகா கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். எல்லோரும் அழகாக அமைதியாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை இனிதாகவும் அழகாகவும் இருக்கும். நாம் வாழும் வாழ்க்கை தான் நமது குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை புரிந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதே இந்த கதையினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.